அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் உறவுகளுக்கும் வணக்கம். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நமக்காக குரல் கொடுக்கவும், நமக்காக சட்டமன்றத்திலேயோ அல்லது நாடாளுமன்றத்திலேயும் பேசுவதற்காக நமக்கான பிரதிநிதிகளை நாம் தேர்ந்தெடுக்கிறோம். அப்படி நாம் தேர்ந்தெடுக்கும் பிரதிநிதிகள் நமக்காக அங்கே பேசுகிறார்களா என்றால் கிடையாது. இல்லை அவர்கள் சுயமாகத்தான் பேசுகிறார்களா என்றாலும் அதுவும் கிடையாது. அதற்கு ஒரு உதாரணமாக தென்காசி நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் ராணி என்ற பெண்மணி தென்காசி மாவட்ட நாடாளுமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தற்போது சில தினங்களுக்கு முன்பு நாடாளுமன்றத்தில் அவர் பேசிய வீடியோவை பார்க்கும் பொழுது இதை நம் மக்களிடத்தில் பேச வேண்டும் என்று எண்ணினேன். அதன் வாயிலாக இந்த வீடியோ. முதலில் நாடாளுமன்றத்தில் நம்முடைய பிரதிநிதியாக, அதாவது தென்காசி தொகுதி என்பது தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் அதிகம் வாழும் தொகுதி. தேவேந்திரகுல வேளாளர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர். அவர் தென்காசி மக்களின் கோரிக்கையாக, தென்காசி மக்களின் குரலாக நாடாளுமன்றத்தில் அவர் பேசிய சிலவற்றை காணலாம். ஒரு சகோதரி பற்றி எரிகிறாள். தொடர்ச்சியாக 1 வருடங்களுக்கு மேலாக எரிந்து கொண்டிருக்கிறாள். இது இந்த டெல்லியின் காதுகளுக்கு எட்டவில்லை. மணிப்பூர் மாநிலம் கடந்த மே மாதம் 3ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு முதல் வன்முறையால் பற்றி எரிந்து கொண்டே இருக்கிறது. மெய்த்தி மற்றும் குக்கி இன மக்களிடையே ஏற்பட்ட வன்முறை மாநிலம் முழுவதும் பரவி கலவரமாக வெடித்ததில் 250 பேர் எரித்துக் கொல்லப்பட்டுள்ளனர். சுமார் 60,000 பேர் சொந்த மாநிலத்திலேயே, சொந்த நாட்டிலேயே அகதிகளாக தஞ்சம் புகுந்துள்ளனர். பள்ளிகள் சேதப்படுத்தப்பட்டுள்ளன, தேவாலயங்கள் தரமட்டமாக்கப்பட்டுள்ளன, அவர்களின் உடைமைகள் சேதப்படுத்தப்பட்டுள்ளன. 15,000 மாணவர்களுக்கு மேல் தங்கள் கல்வியை இழந்துள்ளனர். எவ்வாறு பாதுகாப்பை அளிப்பீர்கள்? எந்த நம்பிக்கையில் மக்கள் இந்த நாட்டிலே பாதுகாப்போடு இருக்கிறார்கள்? சாட்சி மணிப்பூரில் நடப்பது பற்றி கவலைப்படுவதும், அங்கே சட்ட ஒழுங்கை பற்றி பேசுவதும், அங்கே மக்கள் கஷ்டங்களை பற்றி பேசுவதும், அங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாததை பற்றி பேசுவதும். ஆனால் இங்கே நீங்கள் வெற்றி பெற்ற அதே தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் இன்று வரையிலும் எவ்வளவோ இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். பள்ளியில் படிக்கும் இளைஞர்கள், மாணவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். சாதி ஆவணக் கொலைகள் தினம்தோறும் தென்காசி தொகுதியில் நடந்து கொண்டே உள்ளது. இதையெல்லாம் நீங்கள் எப்பொழுதாவது பேசியது உண்டா? தென்காசி தொகுதி பற்றி நீங்கள் பேச வேண்டும். தென்காசி தொகுதியில் பாதிக்கப்படும் மக்களின் குரலாக நீங்கள் இருந்திருக்க வேண்டும். உக்ரைனில் சென்று பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனையை தீர்த்து வைக்க பாரத பிரதமர் அவர்கள் மிகுந்த முனைப்போடு இருக்கும் போது, சொந்த நாட்டிலேயே ஒரு சிறிய மாநிலத்தின் பிரச்சனையை தீர்த்து வைக்க மனமில்லையா? அல்லது அவர்களுக்கு பயம் இருக்கிறதா? இல்லது அவர் பாதுகாப்பற்ற தன்மையை உணர்கிறதா என்பதை இந்த ஒன்றிய அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பிரதமர் மோடி அவர்கள் உக்ரைனில் சென்று பேசுகிறார். இல்லை, பேசவில்லை. அது நமக்கு தேவையில்லாதது. நீங்கள் பாதிக்கப்படும் தென்காசி தொகுதியில் உள்ள மக்களுக்கு என்றாவது போய் சந்தித்து உள்ளீர்களா? பாராளுமன்றத்தில் இந்திய நாட்டின் பிரதமரை கேள்வி கேட்கும் நீங்கள் உங்களுடைய தென்காசி தொகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களை என்றாவது சென்று பார்த்ததுண்டா? அவர்களிடத்தில் பேசியதுண்டா? பெண்களின் பாதுகாப்பை குறித்து உரக்க கத்துவார்களே சில குரூப், அவங்க எல்லாம் எங்க போனாங்கன்னு தெரியல. ஏன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சிருச்சு, பெண்கள் வெளியில நடமாட முடியல, இப்படி எல்லாம் கத்துவாங்க. அதெல்லாம் பாஜக ஆளாத மாநிலங்கள்ல ஒரு தவறு நடக்கும் போது மட்டும்தான் அவங்க கத்துவாங்க. மணிப்பூர் இந்தியால இல்லையா? இல்லனா மணிப்பூர்ல உள்ள பெண்கள்லாம் சகோதரிகளா கருதலையா? இல்லனா அவங்க பெண்களே இல்லையா? மணிப்பூரில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. மணிப்பூரில் பெண்கள் வெளியே செல்வதற்கே பயத்துடன் சொல்கிறார்கள். தென்காசி தொகுதி நாடாளுமன்ற வேட்பாளர் ராணி அவர்களே, தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி ஆளவில்லை. தமிழ்நாட்டில் ஆளக்கூடிய அரசு திராவிட முன்னேற்ற கழகம் அரசுதான். இதே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்யும் தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 1095 பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பாலியல் வன்கொடுமை என்பது 1095 பெண்கள் தைரியமாக வெளியே புகார் அளித்தது மட்டுமே. புகார் அளிக்காமல் எவ்வளவு பெண்கள் இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. ஆண்டிற்கு சராசரி 250 பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்படுகிறார்கள். இது மணிப்பூரிலேயோ பீகாரிலோ குஜராத்திலே நடக்கவில்லை. உங்களுடைய தமிழ்நாட்டில் நெல்லை மாவட்டத்தில் தான் நடந்துள்ளது. இதையெல்லாம் நீங்கள் பேச உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா? கிடையாது. பாதிக்கப்படும் மக்களை பற்றி உங்களுக்கு பேசுவதற்கு தைரியம் கிடையாது. மாறாக திராவிட முன்னேற்ற கழகம் எழுதி கொடுத்த வசனத்தை அப்படியே படித்துவிட்டு, அதுவும் திக்கி திக்கி திணறி படித்துவிட்டு வெளியே வருகிறீர்கள். இதற்காகத்தான் தென்காசி மக்கள் உங்களை வாக்களித்து
தேர்ந்தெடுத்து உள்ளார்களா? இப்படிப்பட்ட ஒரு நபரை தேர்ந்தெடுத்ததற்கு தென்காசியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தேவேந்திரகுல வேளாளர் மக்களும் அவமானம்தான் பட வேண்டும். உங்களுடைய குரலாக உங்களுடைய உணர்வை வெளிப்படுத்தும் ஒரு நபராக இருக்கக்கூடியவர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பினீர்கள் என்றால் உங்களுக்காக அவர்கள் பாராளுமன்றத்திலேயோ சட்டமன்றத்திலேயோ குரல் கொடுப்பார்கள். அடிமைகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து விட்டு அவர்களிடத்தில் நமக்காக குரல் கொடுப்பார்கள் என்று நினைப்பது என்பது முட்டாள்தனமானது. வரக்கூடிய சட்டமன்ற 2026 வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்களை, சட்டமன்றத்தில் உங்களுக்காக பேசக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க தலைவரை தேர்ந்தெடுத்து அனுப்புங்கள். தேவேந்திரகுல வேளாளர் மக்களாகிய நாம் வாக்களித்து வெற்றி பெற்ற தென்காசி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் ராணி அவர்கள் பட்டியல் வெளியேற்றத்தை பற்றி பேசுவார்களா? இங்கே நம் கண் முன்னே தேவேந்திரகுல வேளாளர் இளைஞர்களின் வேலைவாய்ப்பு மற்றும் படிப்பு ஆகிய கனவுகள் கனவாகவே போய்கொண்டுள்ளது. இதை எதிர்த்து அவர்களால் பேச முடியுமா? ஒருபோதும் இதையெல்லாம் பற்றி அவர்கள் பேச மாட்டார்கள். அவர்கள் பேசுவதற்கு அவர்களுக்கு தைரியம் கிடையாது என்பதை மட்டும் தேவேந்திரகுல வேளாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி வரும் தேர்தலில் மிகப்பெரிய தோல்வி அடைய வேண்டும். தமிழ்நாட்டில் உழைக்கும் பாமர மக்கள் தினமும் வாழ்வதற்கே இங்கே பயத்துடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பள்ளிக்கு செல்லும் இளைஞர்களும் மாணவர்களும் இங்கே பயத்தோடுதான். பள்ளிகளுக்கு செல்லவும் ஒரு அவல நிலை உள்ளது. பெண்களுக்கும் இங்கே பாதுகாப்பற்ற ஒரு தன்மைதான் விளங்குகிறது. சீர்கெட்ட ஒரு தமிழ்நாட்டை உருவாக்கியுள்ளது திராவிட முன்னேற்ற கழகம். பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முன் வரவில்லை. ஒருபோதும் அவர்களுக்கு முன் வரப்போவதும் இல்லை. அதனால் தேவேந்திரகுல வேளாளர் மக்களாகிய நம்மளுடைய கடமை வரும் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும். நமக்கான ஆளுமையை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதுவே நமக்கான அரசியலில் நமக்கான அங்கீகாரத்தை தரும் என்று நம்புகிறேன். ஏன்டா அவனை முன்னேற்றல அப்படி சொன்னா நீங்க எங்க சொல்லுவீங்க? நீங்க பயன்படுத்தல. நான் கேட்கற கேள்வி பேசுங்க. நீங்க எத்தனை வருஷம் ஆட்சி இருக்கிறீங்க? 5 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட கட்சியில் ஆட்சி இருக்கிறார். அரை நூற்றாண்டுகளாக திராவிட கட்சி ஏன் வந்து ஆயிரக்கணக்கான கிருஷ்ணசாமி கொண்டு வரல? பதில் சொல்லுங்க. உங்களுடைய இடஒதுக்கீட்டு மூலமாக அதுக்கு ஒரு காரணம் அவங்க சொல்றாங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு நீங்க மீண்டும் மீண்டும் அந்த கேள்வி கேட்கறதுனால ஏன் சொல்லுங்க. இது 2000 ஆண்டு கால இழிவு 70 ஆண்டுகளில் தவறு முடியாதுங்க. தவறு. எந்த 2000 வருஷம் இழிவு? அவங்களுடைய வாதம். அதான் உங்களுக்கு தப்புன்னு சொல்றேன். 2000 வருஷத்துல நீங்க மட்டும் முதலமைச்சர் ஆகிறீங்க. ராஜாஜி நீங்க மட்டும் முதலமைச்சர் ஆகிறீங்க. ஏன் அது 2000 வருஷம் எப்படி வர முடியும்? தேவேந்திர வேளாளருக்கு 2000 வருஷம் கிடையாது. வெறும் 100 வருஷம் தான். 1921 வெறும் பிசி பட்டியல் தான் இருக்கிறாங்க. நீங்க கொண்டு போய் தள்ளுறீங்க. நாங்க இன்னைக்கு வந்து நாங்க எங்களை விடுதலை பண்ணி நாங்க இருந்து வெளியே வரோங்கிறத விட மாட்டேங்கிறீங்க. என்னுடைய கேள்வி, திராவிட கட்சிகள் நீங்கள் வந்து உங்களுடைய கட்சிகளில் திமுகவில், அண்ணா திமுகவில், திராவிட கழகத்தில், கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் எத்தனை தலைவர்களை உருவாக்கி இருக்கிறீர்கள்? ஏன் தலைவர் ஃபர்ஸ்ட் ரேங்க் லீடர்? நான் என் சொந்த முயற்சியில் தலைவராக இருக்கிறேன். ஆயிரக்கணக்கான பேர்த்த வந்து கட்சியை உருவாக்கி இந்த நாட்டு மக்களுக்கு அறிமுகப்படுத்தி ரெண்டு கட்சிக்கும் ஒரு உதாரணம் சொல்லிடுறாங்க. திமுக இன்றைக்கும் ஒரு பதவி துணை பொதுச்செயலாளர் நிச்சயமாக நாங்க வந்து ஒரு அருந்ததியர் சமூகத்தை நாங்க வந்து சமாதானம் ஆக்கியிருக்கிறோம். அஇஅதிமுக சாத்தியமா இருக்குதா? நீங்க வந்து மற்ற மாநிலங்களோட தமிழ்நாட்டில் சமூக நீதி இருக்குதுங்கிற தப்பு. இங்கதான் சமூக நீதி குழிக்குள்ள கிடக்குது. அண்டை மாநில கர்நாடகத்தில் பரமேஸ்வரா இந்தியாவினுடைய எதிர்கட்சி தலைவர், காங்கிரஸ் சேர்ந்தவர், அச்சா ஆக முடியுது. யூபியில இடஒதுக்கீடு மூலமா முதலமைச்சர் ஆனாங்க. என்ன கேள்வி கேட்கறீங்க திருப்பி திருப்பி? மாயாவதி தன்னுடைய சொந்த முயற்சியில் முதலமைச்சரார், கன்சிராமானார். கிருஷ்ணசாமி புதிய தமிழக கட்சி யாருடைய தயவுல நாங்க உருவாக்கணும். நாங்க கஷ்டப்பட்டு படிச்ச நான் பள்ளி மாணவராக முதல் பள்ளியில வந்து பூலவாடியில் ஃபர்ஸ்ட் மாணவன் வந்தேன்.